2000ல ஒரு டைம் இருந்துச்சு. அந்த டைம் பீரியட்ல பிளாக்பெரி ஃபோன் அண்ட் விண்டோஸ் ஃபோனும் வேற லெவல் சிம்பிள் ஆஃப் ஸ்டேட்டஸா இருந்துச்சு. ஆனா இப்போ both are dead. இந்த ரெண்டு லெஜெண்டரி ஃபோனும் எப்படி டவுன்ஃபால் ஆச்சுன்றத இந்த வீடியோல பார்ப்போம். Kill them with your success, bury them with your smile. விண்டோஸ் ஃபோன் மைக்ரோசாஃப்ட் பிக் மிஸ். மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் ஃபோன் ஓஎஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாவே இருந்துச்சு. இதோட டைலஸ் டிசைன், ஸ்பீடு, பேட்டரி லைஃப் எல்லாமே டாப் கிளாஸா இருந்துச்சு. ஆனா மேஜர் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? ஆப் சப்போர்ட் இல்ல. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எந்த சப்போர்ட்டும் அவங்க கொடுக்கல. அதுக்கான ப்ராப்பர் வெர்ஷனும் அவங்க கொடுக்கல. டெவலப்பர்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அதுதான் அந்த பீக்ல இருந்துச்சு. ஸோ இந்த பீக் டைம்ல தான் விண்டோஸ் ஃபோன் டவுன்ஃபால் ஆச்சு. விண்டோஸ் போன்ல இருக்க ஆப்ஸ் எல்லாமே யூசர்ஸ்க்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதுல இருக்க பிராண்ட்ஸ் எல்லாம் iOS ஆண்ட்ராய்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. அதனால விண்டோஸ் போனுக்கு ஆப் சப்போர்ட்டும் இல்ல. இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்னன்னா, இவங்க ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல ரொம்ப லேட்டா தான் என்ட்ரி பண்ணாங்க. ஆண்ட்ராய்டு ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு. ஐபோன் ஐப்ல இருந்துச்சு. லேட் என்ட்ரி பிளஸ் லேக் ஆஃப் ஆப்ஸ் ஈக்குவல் டு ஃபெயில். பிளாக்பெரி த கிங் லாஸ்ட் இஸ் கிரவுன். பிளாக்பெரி டைம் வந்து ஒரு சிம்பிள் ஆஃப் பிரஸ்டீஜ்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு பிசினஸ் மேன் அண்ட் ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கிறவங்களாம் வந்து இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எதுக்காகனா இது செக்யூரிட்டி அண்ட் ஈஸியாகவும் கொஞ்சம் ஸ்டைலிஷாகவும் இருக்கிறதுனால. ஸோ அந்த ஒரு பீரியட்ல அது ரொம்ப ட்ரெண்டாகவே இருந்துச்சு. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎம், கீபோர்ட் டைப்பிங் அண்ட் இன்ஸ்டன்ட் மெயில், சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், செக்யூரிட்டி ஸ்ட்ராங். ஸோ இதனாலே இது ஒரு டாப் கிளாஸாகவே இருந்துச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா ஈகோ அண்ட் டிலே தான். டச் ஸ்கிரீன் ஹெரா வரும்போது பிளாக்பெரி ஃபோன் கீபேட்லேயே அப்படியே ஸ்டக் ஆயிட்டாங்க. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணல, ஓஎஸை மாடர்னைஸ் பண்ணல, ஆப் ஸ்டோரும் வீக் ஆயிடுச்சு, யூஐ ஓல்டு ஸ்டைலாகவும் ஆயிடுச்சு. அப்புறம் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஐபோனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இதோட ரிசல்ட்டும் டவுன்ஃபால் தான். காமன் ரீசன்ஸ் ஃபார் போத். ஆப் ஈகோ சிஸ்டம் இல்லைன்னா ஸ்மார்ட் போன் எதுவுமே சக்சஸ் ஆகாது. ஐபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு கம்யூனிட்டியில இருக்க டெவலப்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காவே இருந்தாங்க. விண்டோஸ் அண்ட் பிளாக்பெரி போன்ல இருக்க டெவலப்பர்ஸ் எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லை. அதனால அதுல இருக்க யூசர்ஸ் எல்லாருமே ஈஸியா லெஃப்ட் ஆயிட்டாங்க. வாட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ்? ஸோ டெக்னாலஜில அடாப்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணலன்னா நம்ம சர்வைவே பண்ண முடியாது. அதுல வர சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணலனா அந்த பிராண்டே மறைஞ்சிரும். அண்ட் இது மாதிரி ஃபெயில் ஆன பிராண்ட்ஸ் நிறையவே இருக்கு. நோக்கியா ஆண்ட்ராய்டு அடாப்ட் பண்ண லேட் ஆயிடுச்சு. சிம்பியன் ஓஎஸும் அவுடேட்டட் ஆயிடுச்சு. அண்ட் ஹெச்டிசியில் இனோவேஷனும் இருந்துச்சு, பட் மார்க்கெட்டிங்ல ரொம்பவும் வீக்காக இருந்தாங்க. அண்ட் எல்ஜி மொபைல் சூப்பர் ஹார்ட்வேர், புவர் பிராண்ட் கனெக்ட். இதுதான் ப்ராப்ளம். சோனி எரிக்சன் கன்ஃபியூஷன் பிட்வீன் சோனி அண்ட் எரிக்சன். ஸோ இது வந்து கொஞ்சம் லேட் அப்டேட்னால இவங்க டவுன் ஆயிட்டாங்க. மோட்டோரோலா ஓல்டு, இது வந்து ஒரு குட் டிசைன் அண்ட் நோ ஈகோ சிஸ்டம் ஸ்டெபிலிட்டி. ஸோ அதுதான் ஈகோ சிஸ்டம் வந்து ஸ்டெபிலிட்டியா இல்லாதனால அது கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அவங்க திருப்பியும் மார்க்கெட்ல பிடிச்சி மேலே வந்துட்டு இருக்காங்க. விண்டோஸ் ஃபோனும் பிளாக்பெரி ஃபோனும் மார்க்கெட்ல ஒரு லெசன் கொடுத்தாங்க. அது என்னன்னா, நோ மேட்டர் ஹவு பவர்ஃபுல் யூ ஆர், இக்னோர் மார்க்கெட் ட்ரெண்ட், யூ ஆர் கான். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு ரேர் டெக்கி வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை until then with bye from SK. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.